நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயத்துலையும் நம்ம இதை வெற்றி பெறுவோமா மாட்டோமா அந்த மாதிரியான ஒரு மன கிளேசம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானவர். அவர் தான் உங்களுக்கு மனசு சார்ந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு திடகாத்திரமான எண்ணங்களையும் திடகாத்திரமான அதாவது ஒரு போட்டி எது வந்ததுனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். நம்ம இதை விட இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இதனால் தோல்வி வருமா, இதனால் வெற்றி வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மனக்லேசங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 1/9 மிகப்பெரிய வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீர்கள். கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். குரு பகவானோட புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதே நாள்லேயே அடுத்த 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல
உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 3 6இன் அதிபதி. அதனால் முயற்சிகள் எல்லாமே வந்து தொழிலை நோக்கி போகும். அந்த தொழிலில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும், மாறுதல்கள் வரும், கடன் வாங்க வேண்டி வரும். முயற்சிகள் மூலியமாக அந்த தொழிலை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கார். அதனால் நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குன்னு மனச்சோர்வு அடைய தேவையில்லை. 1/9/2026 நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி. உங்களுடைய மூதாதையர்களை போய் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு, மூதாதையர்களுடைய இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்களுடைய சந்திப்புனா மூதாதையர்கள் இடத்தை போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சென்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், கேத்துவோடு இருக்கார். சூரியன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமான இடத்துலேருந்து வர வேண்டிய பொருள்கள் சிறு சிறு தாமதமாகும். அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதில் வந்து பேமெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 3/9/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் வந்து ஆட்சி பெற்று போகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். 10ஆம் இடம் வந்து குரு உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 1/9/2026 ராசிநாதன் ராசியிலே வந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்களில் ஜெயம் இருந்தாலும் போட்டிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. புதுசாக வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உள்ள எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதாவது எதிராளிகளினுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம போட்டியில் போய் உட்கார்றதுன்றது நல்லதில்லை. அவர்களையும் அனலைஸ் பண்ணி போய் உட்கார்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3/9/2026 4/9/2026 வரும். இந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. என்ன அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து ஸ்வீட் பண்ணுங்க, தாயாருக்கு பெருமாளுக்கு வைங்க. உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா சிறு சிறு மன கிளேசங்கள் வரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதன் மூலியமாக கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதை வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் பண வரக்கூடிய வாய்ப்பு, ரேஸு, லாட்ரி, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான நிலம் சம்பந்தமான விஷயங்களில் திடீர் மாறுதல்கள், திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் மாறி போய் இப்போ திருப்பி வக்கரத்தில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையினால்
அதாவது 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். அதனால் வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வையினால் அது பெருமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம். இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா கேது பகவானுடைய சம்பந்தத்தோடு வந்து 10ஆம் இடம் இருக்கிறதுனால சிறு சிறு முயற்சிகளில் தடங்கள் வந்து அதற்கு பிறகு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்றது வாக்கியமே, அதாவது ஜோதிஷ வாக்கியம். அங்கேயே வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புதன் இருக்கார். உடனடியாக அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதீதமான அதாவது அதிநுட்பமான மூளையை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். அரசாங்கம் சம்பந்தப்பட்டமான கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 3/9/2026 அன்னைக்கு 11ஆம் அதிபதியான அதாவது புதன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் போய் அமர்றார். அதாவது 8-11க்கு உண்டானவர் 11ல் போய் இருக்கார். அதனால் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு வந்து சேரும். 3ஆம் தேதிக்கு மேலே புதனும் போய் உட்கார்றார். 12ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்ட சுக்கிரன் இருந்தார். இந்த மாதம் பிறக்கும் பொழுது அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அலைச்சல், அதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் முதலீடு செய்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது நிலத்தினால் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஷேர்ஸு, லாட்ரி இது எல்லாமே நிச்சயமாக ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா 5/9/2026 அதாவது 26லிருந்து 7/9/2026 அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் பானகம் இது பண்ணுங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் வந்து ஆவணி மாதத்தில் இந்த அம்மனுக்கு போய் உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வந்து நிறைய வாங்கி கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், அங்கே மஞ்சள் வந்து ஒரு 5 சுமங்கலிகள் கொடுத்துட்டு வர்றதும், அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய விசேஷம். இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா மறைந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா ரெசிடென்ஷிப் பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு அது தவிர வந்து கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். அதனால் உங்களுடைய பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புது புது முயற்சிகளை போடுவீங்க. முயற்சிகளில் வந்து சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியையும் பார்க்குறார். அவர் அதாவது 2ஆம் இடத்தின் அதிபதியான சனியையும் பார்க்குறார். அதனால் பண வரவிற்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஒன்றாவது ஃபேக்டரியில் பணம் வந்துட்டே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் சற்று பின்னடைவு, பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் சனியும் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்பத்து அன்றைக்கி இருக்கிற, அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா, பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செலவு பண்ணுவீங்க. பொது விஷயங்கள் தர்மம் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நிச்சயமாக வரும். அதோட பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்ற சனி பகவான், அதாவது சுக்கிர பகவான் இருக்கார். 12 அதாவது 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சம் பெற்று போகிறார். இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து, இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால, அதாவது 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காது. 1/9/2026க்கு மேலே பார்த்தாலேயானால், அதாவது 1/9/2026 இன்றைக்கி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதாவது அவருடைய வீட்டுக்கே அவர் வரார். அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர 3ஆம் தேதி 3/9 அன்றைக்கி புதனும் வந்து அவருடைய வீடு 10ஆம் இடத்துல வந்துள்ளார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய மாறுதல் இருக்கும். அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் 10, 11, 9, 10, 11 3 கிரகங்களும் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய பார்வை ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மனக்லேசத்தை, மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு மறைந்து இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஆர் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வரும். அதை தவிர பார்த்தாலேனா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 1/9 சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9, 10, 11 அதிபதிகள் அங்கே இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரணும்னா அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன சில நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது வந்து 7/9/2026
9/9/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது உங்களால் முடிஞ்சது இது கொண்டு போய் ஜலம் கொண்டு போய் கொடுங்க, இது அபிஷேகத்துக்கு, அதுவே போகும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லை, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமை சுண்டல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. அங்கே இருக்கிற இவாள்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்.